ஒய்ஃபை வச்சுட்டு இன்னொருத்தன் பொட்டாட்டி கூட இருந்து பொங்கல் கொண்டாடுறதா நம்ம கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரமாக அதுதான் பொங்கல் விழாவா? அந்த ஒரு பெண்ணுக்கிட்டே நீ ஃபைட் பண்ணுறது, அந்த பெண்ணுக்கு பதிலடி கொடுக்குறாராம் 2 நாளையிலே. இது என்ன இது? இப்போ நாயை கொஞ்சிக்கிட்டு இருக்காரு, நக்கிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க எல்லாரும். ஆமாம், அது யார் எடுத்து போட்டது? புஷின்ட்டு ஒரு பெரிய ஜாம்பான், உலக மகா சித்தர் வித்தகர், அவர் உள்ள விட்டதே தப்பு, நாங்கள் செய்தது தப்பு. அதெல்லாம் மீன் வாங்கிட்டு வருவார் சார், நல்ல நல்ல மீன்கள் வாங்கிட்டு வருவார் பாண்டிச்சேரியிலேருந்து. வேறு சில விஷயங்களும் உண்டு. வேறு சில விஷயம் எப்படி சார்? நீங்கள் சொல்கிற கதையை தான் அவன் எடுக்கிறான், நீங்கள் சொன்ன ஆட்களை தான் ஆர்டிஸ்ட்டை போடுறாங்க. ஆனால் அந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா அந்த ப்ரொடியூசரே வீட்டுக்குள்ளே விட மாட்டீங்க. அவருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்து வீட்டில் இருந்து அழுதுட்டு இருப்பார், படம் ஓடலை செய்யலாங்க. அப்போ அவங்க அப்பா யார்கிட்ட தான் சொல்கிறார், நீ கொஞ்சம் உள்ளே போய் அவனுக்கு ஆறுதல் பண்ணுப்பார். உங்கள் அப்பா பொறுத்துக்கலாம் சார், பெத்த பாவத்துக்கு அவர் ஒன்றை நீங்கள் செய்த தவிர வெளியே சொல்லாமல் இருக்கலாம். எல்லாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? இப்படி ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேவைப்படுது உங்களுக்கு. இதெல்லாம் சொன்னால் அசிங்கம் வெளியில் தான். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விஜயின் முன்னாள் மேலாளர், இன்றைய திமுகவின் வர்த்தக அணி துணை செயலாளர், தயாரிப்பாளர் திரு PT செல்வகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். பரபரப்பாக போயிட்டு இருக்கு. திமுக இன்னைக்கு விருப்பம்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய பங்கு சார்பாக இன்னைக்கு வந்து கன்னியாகுமரியில் இன்னைக்கு விருப்பம்னு கொடுத்துருக்கீங்க. என்ன சார் சொல்கிறாங்க? அதான் நம்ம ஒரு காலகட்டத்தில் அதான் கலப்பை மக்களுக்கு களப்பணி நம்ம எப்படி பண்ணோங்கிறது உங்களுக்கு தெரியும். அரசு பள்ளிகளுக்கெல்லாம் எவ்வளவு கலையரங்கங்கள், வகுப்பறைகள், இந்த ஏழை மாணவர்கள் படிக்கிற இடத்துக்கெல்லாம் அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு வலிகளை சம்பாத்தியம் பண்ணி ஒரு மக்களுக்காக ஏதாவது செய்யணும், இந்த ஏழை மாணவர்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சி அந்த வேகத்துலேயும் துடிப்புலையும் இருந்தேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா ஒரு தனி மரம் தோப்பாகாது. ஒரு தனியாக இருக்கும்போது ஒரு ரெட்டை இலை, ஒரு உதயசூரியன், ஒரு மக்கள்கிட்ட ஒரு பிராண்டிங் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு ஒரு அதிகாரம் வேணும்னா ஒரு நல்ல கட்சி வேணும். இப்போ நல்ல கட்சினா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பான ஒரு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரு ஒரு கட்சியை. இந்த எடப்பாடி ஒரு பிரிவினையை உருவாக்கி அங்கே ஒன்று இங்கே பாதி சாடுறது, அந்த அணில்கள் குதித்து அங்கே தாவிட்டு தெரியுமில்ல, அப்படிலாம் இல்லை. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு எடப்பாடி இருக்காருன்னா அங்கே பார்த்தீங்கன்னா OPS, இந்த பார்த்தீங்கன்னா சசிகலா, அதை பார்த்தீங்கன்னா பண்ருட்டி, இப்படி பல பிரிவினையாக பிரிஞ்சு போயிட்டுருக்காங்க. இருக்கவங்களும் உள்ளுக்குள்ளேயும் ஒற்றுமை கிடையாது, ஒரு ஆளுமை இல்லை. அப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் யார் கூடவே ஒரு நல்ல ஒரு கட்சி எனக்கு தேவைப்படுது. அப்போ ஒரு திமுகவில் நம்மளை அன்போடு அரவணைக்கிறாங்க. உண்மைதான். நம்ம வெற்றி, நம்மளுடைய சேவையை அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. அதில் வந்து அவர் வந்து கலைஞரை விட பல மடங்கு மூலக்காரராக இருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். நீங்கள் திமுகவில் சேரதுக்கு முன்னாடியே அவங்கள பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்க, பாரு அருமையாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னா சொன்னதாக சொல்கிறாங்க. ஆமாம், இல்லை அவங்க அப்சர்வ் ஒரு இது பண்ணுறாரு இல்லையா, தட்டி கொடுக்கணும் சார். கண்டிப்பாக இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு ஒரு நடிகருக்காக அவர் கஷ்டப்படும், அவருக்காக நம்ம விஜய்க்காக அவருடைய ஆரம்ப ஸ்டேஜில் அவர் மைனஸில் இருக்கும்போது அவருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்து வீட்டில் இருந்து அழுதுட்டு இருப்பார், படம் ஓடலை செய்யலாங்க. அப்போ அவங்க அப்பா யார்கிட்ட தான் சொல்கிறார், நீ கொஞ்சம் உள்ளே போய் அவனுக்கு ஆறுதல் பண்ணும்பார். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தன்னம்பிக்கை கூட்டுறோம். ஒன்றும் இல்லை சார், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார். வெற்றியும் தோல்வியும் தானே வாழ்க்கை சார். ரஜினியை பாருங்கள் சார், விஜயகாந்தை பாருங்கள் சார், எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் சார் வந்திருக்காங்க. யாருமே அப்படி ஈஸியாக வரல. எம்ஜிஆர், சிவாஜி, எல்லாருக்கும் போராட்டங்கள் வேணும் சார். போராட்டம் இருந்தால் தான் வெற்றியை ருசிக்க முடியும் சார். அப்படின்லாம் அவருக்கு தன்னம்பிக்கை. அப்புறம் இல்லைங்க, 12 முறை படுதோல்வி, அதுக்கப்புறம் தான் அவர் ஜனாதிபதியானார். கண்டிப்பாக தோக்காத எதுவும், அடிபடாத சிற்பமும், எரியாத தங்கமும், மிளிராதுன்னு எவ்வளவோ அவருக்கு தன்னம்பிக்கை கொடுத்து அப்பமெல்லாம் நம்ம தேவைப்பட்டோம் கஷ்டப்படும் போது. இப்போ எவன் பணக்காரன், எவன் ஆளு பெரிய ஆளுன்னு சொல்லி இப்போ அப்பி பிடிக்கிறாரு. எவன்கிட்ட பணம் இருக்குதோ அதை ஒரிஜினாட்டை எங்கே கொண்டு அடித்து சோழி முடித்து ஏமாற்றி கொண்டு வர பணத்தை இருக்குன்னு உடனே அப்பி பிடிக்கிறாரு. மரிய வில்சன் அத்தனை கேஸ் இருக்குது, அவரை அப்பி பிடிக்கிறாரு. அப்போ அவனுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் இருந்து கஷ்டப்பட்டவங்களாம் நீங்கள் கண்டுக்கல. அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இந்த லிஸ்ட்டில் யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லை, யாரும் கிடையாது. அப்போது என்ன அடிப்படை உங்களுக்கு? நான் சொன்ன மாற்றத்தை உருவாக்குவேன், என் கூட உழைச்சவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். உண்மையாக உழைச்சவங்க அப்பாவுக்கே முக்கியத்துவம் கொடுக்கலையே, தெருவில் விட்டீங்களே. அப்போ இப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. உண்மைதான் சார். நீங்கள் வந்து விஜய்க்காக காலங்காலமாக பல வருஷங்கள் உழைச்சிருக்கீங்க. அந்த அங்கீகாரம் விஜய்லேருந்து கிடைக்கல. ஆனால் உங்களோட உழைப்பை பார்த்துட்டு இன்னைக்கு திமுக உங்களை அரவணைச்சிக்கிறது பெரிய விஷயம் தான். அதுவும் இன்னைக்கு சார் உச்சத்தில் இருக்க. யார் உச்சத்தில் இருக்கா சொல்லுங்கள், உண்மையாக சொல்லுங்கள். உச்சத்தில் யார் இருக்கா? ஸ்டாலின் தான் இருக்காரு. ஸ்டாலின் உச்சத்தில் இருக்கார். ஏன்னா அவங்க அப்பா 6 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவருக்கு பையன் சார், பேசிக்காக ஒரு பெரிய முதலமைச்சருடைய பையன். இன்னைக்கு அவர் 6 கோடி மக்கள் ஓட்டு போட்டு அவரை வெற்றி பெற வச்சுருக்காங்க. பெரிய உச்சத்தில் இருக்குது ஸ்டாலின் தான் உச்சத்தில் இருக்கான். ஆனால் இவர் சொல்லிட்டு இருக்கார் சார், மிகப்பெரிய உச்சத்தை விட்டு வந்திருக்கேன் அப்போல்லாம் சொல்லிட்டு இருக்காரு சார். தற்பெருமைக்கு அவர் என்னைக்கா ஏதாவது சொல்கிறாரா? தற்குறி தற்பெருமைன்ட்டு சொல்லுவாங்க இல்லையா,
அது மக்கள்கிட்ட அதாவது யார் எழுதி கொடுக்குறானே இது தெரியல ஸ்கிரிப்ட். தன்னைத்தானே தாழ்த்தி கொள்வதும் தான் உயர்த்தப்படுவான். எவன் ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்றானோ அவன் தாழ்த்தப்படுவான். பைபிளில் இருக்குது. எல்லா புத்தகங்கள் எல்லாம் நீங்கள் வேத நெறிகளையும் பாருங்கள். எவன் ஒருக்கன் தான் தோன்றித்தனமா தான் பெரியாள் சொல்ல சொல்ல அவனுக்கு அழிவு காலம் பிறந்துட்டுன்னு அர்த்தம். கண்டிப்பாக. உன் கூட எவ்வளோ பேர் உழைச்சிருப்பாங்க. நீ தனியாக வந்துட்டியா? நாளை திருப்ப வரும்போது நீங்கள் பெரிய ஹீரோவா, சூப்பர் ஸ்டாரா? அப்போ இந்த இடத்துக்கு வரைக்கும் படிப்படியாக எத்தனைவருடைய உழைப்பு, எத்தனைவருடைய கதைகள், எத்தனைவருடைய ஃபைட் மாஸ்டருடைய உழைப்புகள், நடனம் இயக்குநருடைய உழைப்புகள், உங்கள் அப்பா மாதிரி ஒரு பெரிய அவருடைய ஆளுமை, அவருடைய உழைப்பு, பிடி செல்வகுமார் என்னை போன்றவர்களுடைய கடின உழைப்பு. அப்போ எல்லாருடைய உழைப்பும் உங்களுக்கு தேவைப்பட்டது. இப்போ மறைச்சிக்கலாம் வேணாம், ஒன்றும் இல்லாமல் நான் கடினமாக உழைத்து உச்சத்துக்கு வந்துட்டேன், நான் எங்கே இருக்கேன்? உச்சத்தில் இருக்கேன். ஆணவத்தில் பேசுகிறாரு. ஆணவம் அழிவுக்கு காரணம். ஏன்னா உங்களை பற்றி இந்த நாட்டு மக்களுக்கு தொலைநோக்கு சிந்தனையோடு அவர் எதுவுமே பேசலை. ஒரு அஜித் கூட சொல்கிறாரு, உங்கள் குடும்பத்தை பாருங்கப்பா, இப்படி வராதிங்க, என்ன பார்க்கறதுக்கெல்லாம் வராதிங்க, சினிமா பாருங்கள், ஆனால் கட் அவுட்டு இதாகி பால் அபிஷேகம் இதெல்லாம் பண்ணி உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க, காசை செலவு பண்ணாதீங்கன்னு யார் சொல்கிறா? அஜித் சொல்கிறார், ரஜினி சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் என்னைக்கே ஏதாவது இப்படி ஒரு அறிவுரை சொல்கிறீங்களா? எவன் செத்தாலும் சரி, எவன் இது கட்டிட்டு விழுந்தாலும் சரி, அந்த குடும்பங்கள் என்ன நினச்சி பாருங்கள் சார். அவங்களுக்கும் குடும்பம் இருக்கு இல்லையா? அவங்க அப்பா அம்மா மனசு என்ன துடிக்கும். உங்களுக்கு சென்டிமெண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது சொல்லிட்டு பஞ்சு டைலாக் விட்டு நான் அப்படி வருவேன், இப்படி வருவேன், தாய் மாமனாக இருப்பேன், நான் சித்தப்பாவாக இருப்பேன், அப்பாவாக இருப்பேன், இப்படி எதை வேணாலும் டைலாக் எழுதி தருவான். அந்த டைலாக் படி நீங்கள் என்னைக்கே நடந்திருக்கீங்களா வாழ்க்கையில்? கண்டிப்பாக. ஆனால் என் மேலே தவறான அவதூறுகளை பரப்பப்படுதுன்னு சொல்கிறாரு சார். யார் மேலே பரப்புறது இல்லாமல் தவறான அவதூறுகளை எப்படி? தவறான அவதூறுகளை பரப்புறதே நீங்கள் தான். தவறான அவதூறுகள் பரப்புறதே நீங்கள் தான். ஒரு தீய சக்தின்னு சொல்கிறீங்க. தீய சக்தி யார்? நீங்கள் தான் தீய சக்தி. நான் சொல்கிறேன், நீ தான் தீய சக்தி. யாருக்கு நல்லது பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள்? நாட்டுக்கு யாருக்காவது நல்லது பண்ணியிருக்கீங்களா? ஒருத்தனை நற்கதியில் விடுறதே, இந்த நடு தெருவில் விடுறதே நீங்கள் தான். ஒரு ப்ரொடியூசர் படம் பொங்கல் எடுத்து உங்களை நம்பி இப்போ ஒரு படத்தை நீங்கள் சொல்கிற கதையை தான் அவன் எடுக்கிறான், நீங்கள் சொன்ன ஆட்களை தான் ஆர்டிஸ்ட்டை போடுறாங்க. ஆனால் அந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னா அந்த ப்ரொடியூசரே வீட்டுக்குள்ளே விட மாட்டீங்க. ஃபெயிலியரானா கிட்ட வந்துடுற, அதாவது இப்போ பெட்ரோல் விட்டு கழுவுங்கிற மாதிரி உள்ளே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது. அதெல்லாம் என்ன பாலிசி? தோற்றவங்களை கட்டால் ஒடிச்சு ஓடுறது என்ன? அப்படி என்ன நீங்கள் எல்லாம் வெற்றி பெற்றுட்டு வந்துட்டீங்களா? அதே மாதிரி பார்த்தீங்களா, ஒரு கூட இருக்கவங்க யாராவது ஒருத்தர் வேலையை விட்டு துரத்தினா அவங்கள கிட்ட சேர்க்குற கிடையாது. ஒரு ரவிராஜாவாக இருக்கட்டும், ஒரு ஜெயசீலன் இறந்து போயிட்டார், மாநில தலைவராக இருந்தவர்ல சார், அவருடைய மரணத்துக்கே போகல. அப்போ எவ்வளோ ஒரு கல் நெஞ்சம் நினச்சி பாருங்கள். நீங்கள் இது கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். அப்படியே கட் பண்ணால் சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுங்க. எதிரியாக இருந்தாலும் போயிட்டு வந்துடுறாரு சார். இப்போ எதிரணியில் தான் இருந்தார் விஜயகாந்த் அவர்கள். அவர் இறப்புக்கு முன்னால் கூட 2-3 தடவை வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டார். பலருடைய வீட்டுக்கு உடனே உடம்பு சரியில்லை. ஹெச் ராஜா டெட் அகைன்ஸ் அவரை பற்றி அவ்வளோ விமர்சனம் பண்ணுறாரு. அவருடைய இதுக்கு போகிறாரு. ராமதாஸுக்கு உடம்பு சரியில்லை உடனே போகிறாரு. ஒரு மனுஷனுக்கு நல்லதுக்கு போகிறவங்க இல்லையா சார்? ஒரு மனிதன் கஷ்டப்படும் போது, துயரப்படும் போது யார் ஒருவர் போகிறாரோ அவன் கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்னு நான் சொல்லுவேன். நீ பணம் இருக்குங்கிறனால ஏஜிஎஸ் கல்யாண வீட்டுக்கு போகிறேன், ஏன்னா அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குதான். நிறைய பணம் இருக்குங்கிறனால ஜேபிஆர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க. நிறைய ஒரு கிளாமராக இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னு உடனே அட்லி வீட்டுக்கு போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி குடும்பத்தில் உள்ள விழாவுக்கு போகிறீங்க. நான் சொன்னதை தவிர இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரிஷா வீட்டில் ஃபங்க்ஷன்னா போகிறீங்க. அவங்க பாருங்கள், அவங்க கல்யாணத்துக்கு, கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போகிறீங்க. கீர்த்தி சுரேஷ் வீட்டில் போய் பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காரு. உங்களுக்கு வீடு இல்லையா? இந்த மக்களுக்கு என்ன உணர்த்த போகிறீங்க? ஒய்ஃபை வச்சுட்டு இன்னொருத்தன் பொண்டாட்டி கூட இருந்து பொங்கல் கொண்டாடுறது தான் நம்ம கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரமாக இதுதான் பொங்கல் விழாவா? அப்போது ஒரு மொராலிட்டி இல்லை, ஒழுக்கங்கள் இல்லை. எதை கற்றுக் கொடுக்க வரீங்க இந்த மக்களுக்கு? நீ மாற்றத்தை கொண்டு வரணும். இதான் மாற்றம். எப்படி தமிழ் தேசியத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் விரும்புகிறவங்க எப்படி இதை விரும்ப முடியும்? அதான் சார், இப்போ அவங்க சங்கீதாவோட மறைமுகமாக சொன்னாங்க, ஒரு நடிகையோட இவர் இருக்காரு, பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் ஓப்பனாக த்ரிஷா ஒரே காஸ்டியூமில் கூட்டிகிட்டு போகிறாரு சார். எப்படி சார் இதுக்கு அப்போ நான் ஏற்றுக்கிறாரா? என்ன அர்த்தம்? இல்லை, இதுக்கு பேர் சார் ஆணவம், பிறரை வெறுப்பேற்றுறது. நம்மளை என்ன பண்ணிட முடியுங்கிற ஒரு இது இருக்குல்ல சார். நான் உச்சத்தில் இருக்கேன், நான் பெரிய நடிகன், என்ன யார் என்ன செய்திட முடியும்? அந்த ஒரு பெண்ணுக்கிட்டே நீ ஃபைட் பண்ணுறது, அந்த பெண்ணுக்கு பதிலடி கொடுக்குறாராம் 2 நாளையிலே. இது என்ன இது? இல்லை, உண்மையில த்ரிஷா கூட தான் வாடாரா எப்படி சார்? ஏன்னா ஒரே காஸ்டியூமில் போகிறாரு. அப்போ யாரை வெறுப்பேத்த? இப்போ ஒரு சமுத்திரனி சொன்ன மாதிரி யாரை வெறுப்பேத்த? நீ யாரை ஏமாத்த நினச்சி பாருங்க. இவங்க எப்படி ஒரு கட்டமைப்பை வச்சு விஜய் மேலே பாவம், அவர் மேலே பழிய போடுறாங்க, அவர் மேலே எல்லாரும் பொறாமையில சொல்கிறாங்க. அவர் ஒரு இப்போ இப்படி ஒரு மனைவி, வேற ஒருத்தர் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணல, ஒரு மனைவி இப்படி
ஏன் கூட வாழலை, இன்னொருத்தர் கூட போகிறாங்க, அவங்க ஃபோட்டோவெல்லாம் போடுறாங்க. இவ்வளோ பெரிய தப்பு இல்லை, விவாகரத்து அளவுக்கு வந்தாச்சு, கோர்ட்டுக்கு வந்து டிவோர்ஸ் வரைக்கும் வந்தாச்சு. அப்போது இது வேற யாரும் பண்ணல. அப்போ அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் ஒழுக்கமாக இருக்கலாம் இல்லையா? அதே பொண்ணு கூட வாரீங்க பட்டு சேலை கொடுத்துட்டு. அப்போ நீங்கள் தான் அதை தப்பு பண்ணுறீங்க. இப்போது ஃப்ளைட்டில் போகிறீங்க, வேற யாருமா மக்களாக எடுத்து ஃபோட்டோ போடுறாங்க. ஃபோட்டோ எடுத்து நீங்கள் தான் த்ரிஷா போட்டிருக்கீங்களா, இல்லை நீங்கள் போட்டு அதை பிரபலப்படுத்துறீங்களான்னு தெரியல. மக்கள் நாங்கள் பார்க்குறோம் உங்கள் ஃபோட்டோ 2 பேரும் ஃப்ளைட்டில் போகிறீங்கிறத. தனி ஃப்ளைட்டில் எந்த மக்கள் உங்களுக்கு எதிராக இது பண்ணுறாங்க? உங்கள் புகழுக்கு எடுக்க எவன் இது பண்ணுறான்? நீங்கள் தான் அதை எண்ணி போடுறீங்க, நீங்கள் தான் செய்கிறீங்க. உங்களுக்கு இப்படி ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி தேவைப்படுது. உங்களுக்கு இதெல்லாம் சொன்னால் அசிங்கம் வெளியிடலாம். நீங்கள் தானே போடுறீங்க. இப்போ நாயே கொஞ்சிக்கிட்டு இருக்காரு, நக்கிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க எல்லாரும். ஆமாம், அது யார் எடுத்து போட்டது? அதானே த்ரிஷா போட்டது தான். ஆமாம். அப்புறம் நீங்கள் எதுக்கு பப்ளிக்கே போய் சொல்லிட்டு இல்லை, இருக்கீங்க? விஜய் தெரியாமையா போட்டிருப்பாங்க. இல்லை சார், இந்த சில தற்குறிகள் அவங்கள நினைச்சாதான் பரிதாபமாக இருக்குது. அதாவது நீங்களே எல்லாம் எடுத்து போட்டுட்டு அவர் பாவம் அவரை எடுத்து அவர் பேர புகழுக்கு எடுக்காங்கன்னா நீங்கள் தானே எல்லாம் பண்ணுறீங்க. வேற யாருமா பண்ணுறாங்க? திமுக பண்ணிச்சுமா. நான் எனக்கு இப்போ சங்கீதா தூண்டி விட்டதே திமுக தான் அப்படிங்கிறாங்களே சார். அதுதான் சார், எதையாவது ஒன்று சொல்லி தப்பான ஒரு, அதாவது மனநல பாதிக்கப்பட்ட பிறகு என்னன்னே தெரியாது சார். நம்மளும் அப்படி தான் சில டைமில் சின்ன வயசில் கிறுக்கு பிடிச்சி தான் இருந்தோம். எது தவறு எது சரின்னு தெரியாது நமக்கு. அது ஒரு மோசமான ஒரு வயசாக இருக்காங்க, மோசமான ஒரு இதுவாக இருக்கும். அதாவது இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் அதை முட்டு கொடுத்து அதை சரின்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னா இதை எங்கே போய் சொல்கிறது? இவ்வளவு ஒரு வளர்ச்சி அடைந்த நாட்டில் ஏற்றுக்கிறாங்க சார், ஏற்றுக்கிறாங்க சார். அந்த ரசிகர்கள் இவ்வளவு பெரிய படித்த பிறகு அவருக்கு நாங்கள் மனைவியாக இருக்கோம், அவருக்கு அவ போனால் என்ன நாங்கள் மனைவியாக இருக்குன்னு ஒரு 2 பொம்பளைகள் அவ்வளோ எங்கே எவ்வளோ இல்லைன்னு தெரியல. இப்படி எல்லாமே பேசுவாங்க. இப்படி நம்ம அக்கா தங்கச்சிகள் எல்லாத்துக்கும் இப்படி நடந்தால் என்ன சார் ஆகும்? ஒரு 2500 பெண்களுக்கு மத்தியில் அது ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொன்னாரு சார். அது இருக்கு சார், ஒய்ஃப் ஒர்த் இல்லைங்கிறாரு எப்படி சார்? அதான் கரெக்ட். அதுக்கு அர்த்தம் அதுதான். அதாவது ஒரு மனைவிங்கிறத 27 ஆண்டுகள் உங்கள் கூட வாழ்ந்தது, எவ்வளோ தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கோம். குடும்பத்தை விட்டு அவ்வளவு தூரத்தில் இருந்து வெளிநாடுல இருந்து இங்கே வந்து நீ தான் கதினிட்டு வந்த ஒரு பெண்ணை 27 ஆண்டுகள் உன் கூட இருந்திருக்கு இல்லையா? உனக்கு சாப்பாடு பண்ணியிருக்கோம், துணி துவச்சி தந்திருக்கோம், நீ உன்னுடைய உயிரை அதை சுமந்து குழந்தை பார்த்து அதுக்கு அதை வளர்க்க எவ்வளோ பாடுபட்டிருக்கோம் அந்த பொண்ணு. அப்போ இவ்வளவு ஒரு பசங்க பையன் பொண்ணை வளர்த்து இவ்வளோ கூட கொண்டு வந்திருக்கு அந்த பொண்ணு. 27 ஆண்டுகள் எவ்வளோ கஷ்டத்தையும் சகிப்புத்தன்மை இருந்திருக்கும். ஆரம்பத்திலேயே நீங்கள் ஒரு டாமினேஷன் உள்ளார் தான். அவர் எவரையும் மதிக்க மாட்டார், பொதுவாகவே யாரையும் மதிக்க மாட்டார். இவ்வளோ டாமினேஷன் உள்ளதை அந்த தாங்கி எடுத்து இருந்துட்டு எவ்வளோ ஒரு வலியை அவளுக்கு இங்கே யாருமே கிடையாது. உற்றார் உறவினர் சொந்த பந்தம் இல்லாத இடத்துல இன்றைக்கி விவாகரத்துக்குன்னா வேறு வழி இல்லாமல் தாங்க முடியாமல் நிறைய பேர் இந்த நேரம் தான் கிடைச்சுன்னா இதுதான்டா நேரம். ஒருத்தன் தவறானவனு தெரிஞ்ச பிறகும் அந்த தவறானவனுக்கு துணை போகிறதுமே குற்றம் தானே. கண்டிப்பாக அந்த தவறு இந்த மக்களுக்கு புரியட்டும், தேர்தலில் அந்த மக்கள் விழிப்புணர்வு ஆகட்டும். இப்படிப்பட்டவனுக்கு நீங்கள் துணை போயிடறாங்கன்னா அந்த பொம்பளை ஒரு நல்ல இதாக செய்திருக்கு. இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணியிருக்குது. தப்பெல்லாம் மறைக்கணும், உங்களுக்கு வெளியே சொல்லிடக்கூடாதான். ஏன் இப்போ சொன்னீங்க, ஏன் ஒரு மாதம் கழிச்சா சொல்லுவாங்க, எல்லாத்தையும் மறைக்கணும் உங்களுக்குலாம். இதுதான் தர்மம், உங்களுக்கு கற்றுக் கொடுத்த தர்மமா? எல்லாத்தையும் மறைச்சிடணும். அவர் ஏன்னா உச்சத்தில் இருக்கிறாராம். தவறு யார் செய்தாலும் தப்பு தான். அது அது கடவுளாக இருந்தாலும் சரி, தேவனாக இருந்தாலும் விட மாட்டேன்னு எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. ஒரு தவறு செய்தால் அது தெரிந்து செய்தால் அது தேவன் வந்தாலும் விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அது அந்த பொம்பளை அழகாக தான் செய்திருக்குது. இல்லை, அவங்களோட உரிமையை தானே சார் கேட்குறாங்க. எனக்கு என் பிள்ளைகளுக்கு எனக்கு ஈக்குவல் ஷேர் வேணும், ஏன்னா என் பசங்க முக்கியம் தானே உரிமையாக தான் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு ஏன் இவ்வளோ ஒரு எதிர்ப்பு? இப்போ கமெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த உண்மையாக அந்த சங்கீதா அவர்களை கமெண்ட் அசியம் திட்டுறாங்க, ஒரு மரியாதை இல்லாமல் த்ரிஷாவை அண்ணிங்கிறாங்க. எப்படி சார்? அதான் சார், இது ஒரு கலியுகம் ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, இதில் அதனோட உச்சக்கட்டம் இது சார். இப்போது ஒரு கமாண்டு போடக்குன்னே 125 பேர் வேலைக்கு வச்சுருக்காராம். ஆதவர்ச்சனி ஒரு எங்கேருந்து வந்தார் ஒரு ஆள் கண்டுபிடிச்சிருக்க ஆட்கள்லாம் எப்படி எவெல்லாம் தவறின் உச்சக்கட்டமோ, இவர் உச்சகட்டத்தில் இவர் இருக்கார் புகழின் உச்சத்தில், தப்பில் எவன் உச்சக்கட்டத்தில் இருக்கானோ அவனை அவ்வளோத்தையும் கூட அப்பி பிடிச்சி வச்சுக்கிட்டுறாரு. அவனுக்கு என்ன ரெக்கார்டு வரலாறு அதெல்லாம் பார்க்கணும்ல சார். ஒரு கொலைகாரனை பணம் இருக்குங்க, கொலைகாரனை சேர்த்து வச்சுக்கிடியா? ஒரு மாஃபியா ஒரு கொள்ளை அடிச்சுட்டு வந்துடும், அவனை கூட சேர்த்து வச்சுக்கிடியா? பணம் இருக்குங்கக்காக. ஒரு தீவிரவாதியை கொலை பண்ணி கொலையெல்லாம் அடிச்சுக்கிற ஒரு தீவிரவாதி இருக்கான், அவன்கிட்ட பணம் இருக்குங்கக்காக அப்பி பிடிப்பியா? இப்போ அப்படி தானே பிடிச்சி வச்சுருக்க. ஆமாம், சாராயா வரி என்ன பாருங்கள், ஒரு வீட்டில் சீட்டிங் பண்ணி அந்த வீட்டில் உள்ளவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நம்ம பொறாமையெல்லாம் இதெல்லாம் சொல்லுவாங்க, இப்போ வந்து பேசுகிறீங்க நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க. உண்மையை தானே பேசுகிறோம், உண்மையை பேசக்கூடாதா? பார்த்து திருந்தலன்னா பேசுவோம். எங்களுக்கும் உரிமை இருக்கு இல்லையா? ஜனநாயகம் படப்பேர் மட்டும் வச்சா போதும், எல்லாத்துக்கும் ஜனநாயகம் இருக்குது. உங்களை மட்டும் புகழ்த்து மட்டும் பேசினா ரசிக்கிறீங்க இல்லையா? அப்போ உங்கள் தவறை பற்றி சொன்னாலும் நீங்கள் வந்து அதை திருத்தக்கு வழி பார்க்கணும்.
திருத்தாவிட்டால் திருத்த வைப்பார்கள். உங்கள் மனைவி இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்த மாதிரி எல்லாரும் இனி ஒவ்வொருத்தராக வருவாங்க. உங்கள் அப்பா பொறுத்துக்கலாம் சார், பெத்த பாவத்துக்கு அவர் ஒன்றும் நீங்கள் செய்த தவிர வெளியே சொல்லாமல் இருக்கலாம், எல்லாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? கண்டிப்பாக. பெத்த பாவம் சார், அவர் அதுக்கு எனக்கு கொல்லி போட ஆளுங்க இல்லைங்கிறாரு தகப்பனார். உன்னை பெத்த தகப்பனார் வேறு வழி இல்லாமல் இருக்கலாம். தாய் தந்தை என்ன வெளியே வந்து சொல்லுவாங்களா, என் மகன் மோசம்னு சொல்லுவாங்களா? அவருமே சொல்லிட்டாரு, என் மகனை சுற்றி ஒரு விஷ வலைகள் விஷ வண்டுகள் உள்ள சூழ்ந்துட்டு அது கொட்டுறதுக்குள்ளே அவனை எப்படியா காப்பாற்றணுங்க. விஷ வலைகள்னு எதுக்கு சொல்கிறாரு? ஒரு மனுஷனை பாருங்கள் சார், உன்னுடைய கஷ்டத்துக்கு நீ வந்து எப்படியாவது நடிகரான எவ்வளவு அவர் சொத்தை விற்று விஜயகாந்த் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவர் புரட்சிகரமான படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தவர். உனக்காக அவர்லாம் மாற்றி சோப்பு போடுற மாதிரி பொண்ணுகளை டாவ் அடிக்கிறது எப்படி அப்படி இப்படி நல்லா அந்த டைமில் யூத்துக்கிட்டலாம் எப்படி போய் சேர்றது பண்ணுறது, டைரக்டர்கிட்டலாம் வாய்ப்பு கேட்டு என்ன மாதிரி ஒரு ஆட்களெல்லாம் கண்டுபிடிச்சி பிஆர்ஓ என்ன அவர் தான் எடுத்துகிட்டு வர்றாரு. நான் பத்திரிகையாளராக இருந்தேன். இப்படி ஒவ்வொருத்தரும் நல்ல நல்ல ஆட்களாக கண்டுபிடிச்சி எவ்வளோ போராடி இருப்பார். அவருடைய 60வது ஆண்டு கல்யாணங்கிறது ஒரு 60வது ஆண்டு கல்யாணங்கிறது ஒரு மிக முக்கியமானது. அது ஒரு புனித சொர்க்கத்தில் நடக்கிற ஒரு புனித விழாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம். அதுக்கு எல்லாருமே சாதாரண ஆட்கள் கூட அதில் போய் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதோ அந்த விழாவுக்கு போகிறத பெருமையாக நினைப்பாங்க, அது ஒரு புண்ணியமாக நினைப்பாங்க. ஆனால் அந்த ஆள் அவர் வந்து ஒரு அனாதையை வந்து அன்னைக்கு இது பண்ணுறாங்க. அந்த 60ஆம் கல்யாணம் ஒரு அனாதை இடத்துல நடக்கிற மாதிரி நடக்குது. எவ்வளோ பெரிய ஒரு 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 கல்லஞ்சனாக இருந்தால் கூட அந்த இடத்துக்கு வருவாங்கல்ல சார். நீ அப்பனா தனியாக ஒரு இடத்துல போட்ட உன் வீட்டில் வைக்கலாம் இல்லையா, எவ்வளோ பெரிய பங்களா வச்சுருக்க, ஏன் ஒரு அப்பா அம்மா அங்கே இருந்தால் என்ன ஆகிடப்போகுது? இல்லை என்ன காரணம் ஏன் கூட வச்சுக்க முடியும்? இதை கேட்டால் அவர் குடும்ப விஷயத்துக்குள்ளே போயிடாதீங்க, அவருடைய இதுக்கு போயிடாதீங்க, அவருக்குள்ளே உள்ளுக்குள்ளே போகிற. ஏன்னா ஒரு தலைவனாக இருக்கும், நீ முன்னுதாரணமாக இருக்கணுமா இருக்க வேண்டாமா? நீ என்ன வேணாலும் செய்வா, ஆனால் நீ சிஎம் ஆகிடுவா, ஒரே நாளையில் சிஎம் ஆகிடணும், வந்த 6 மாதத்துக்குள்ளே சிஎம் ஆகிடணும். ஆனால் நீ எல்லாம் எது செய்தாலும் யாருமே சொல்லக்கூடாது. தவறாக நீங்கள் தானே செய்கிறீங்க. ஒரு சாதாரண ஒரு பாமரன் வீட்டில் ஒரு கிராமத்தில் பார்த்தா கூட அவங்க அப்பா அம்மாவை அவங்க ஒரு குடிசையில் இதுலேயே வாழ்கிறவங்க கூட ஒரு அப்பா அம்மா அவங்க வச்சு கடைசி வர அவங்க அந்திம காலம் வர அவங்களுக்கு என்ன தேவையோ அது பண்ணியோ அதை ஒரு ஒரு தெய்வத்துக்கு செய்கிற ஒரு கடமையாக செய்வாங்க. அப்பா அம்மாவுக்கு செய்கிறது ஏன் இப்படி பிரிச்சு? அவங்களுக்கு வேறு யார் இருக்கா? வேறு யாராவது அக்கா தங்கச்சி இருக்காங்களா? இல்லை யாரோ இன்னொரு அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? அப்போ அவங்களுக்கு யார் இருக்கான்னு கூட கண்டுபிடிக்க தெரியலன்னா இந்த வயசான காலத்தில் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் யார்? எதுவுமே அவங்களுக்கு தெரியாதா? இல்லை இப்போ சங்கீதாவுடைய இது விமர்சனம் என்னென்னா 5 வருஷமாக ஒரு நடிகையோடு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த நடிகையோடு இருக்கிறது எஸ்சிசிக்கு தெரியாதா அப்படி சார்? அவருக்கே தெரிஞ்சு தானே சார் சண்டை போட்டார்னு எப்போம்லாம் சொல்லுவாங்க. தெரிஞ்சு எல்லாம் கேட்டிருப்பாங்க. கேட்டதுக்கு ஒரு கேட்டதுனாலேயே இப்போ வீட்டுக்குள்ள வரான்னு சொல்லியிருப்பாரு. அவருக்கு விவாதங்கள் நிறைய சண்டைகள்லாம் நடந்துன்னு சொல்கிறாங்க, வெளியே சொல்லி இருக்கலாம். ஏன்னா ஒரு தகப்பனா ஒரு பையன் மொராலிட்டி தவறி மாறி போகிறத, தவறான ஒரு உறவுக்குள்ளே போகிறத விரும்ப மாட்டாங்க சார். ஏன்னா அவன் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும், ஒரு அரசியலில் ஜெயிக்கணும், பெரிய ஆளாக வரணும்னு நினைக்கிறது தான் ஒரு அப்பா. அவருடைய எண்ணங்கள் எனக்கு தெரியும். அப்போ இப்படி ஒரு தவறான ரூட்டில் போகிறாருன்னா அதை எப்படி அதை ஏற்றுக்குவார் அவர்? இப்போ அந்த விஷயம் வெட்ட வெளிச்சமாக வெளியில் வந்துருச்சு சார். இப்போ த்ரிஷா அவர் ஒன்றா போனது, இதுக்கப்புறம் அவரோட மனநிலை எப்படி சார் இருக்குது? எனக்கு எப்படி மனநிலை எப்படி எப்பவுமே இருக்க மாதிரி தான் இருக்கும். அவர் என்ன நினைக்கிறாரு, எது செய்கிறாருன்னு யாருக்கு தெரியும்? அதாவது என்ன எவ்வளோ தப்பு பண்ணாலும் அதை சரின்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறது வர அவர் இன்னும் இப்படி தான் இருப்பார். அதாவது யார்கிட்டையும் பேச மாட்டார், அவர் யார்கிட்டையும் இன்னும் சொல்ல மாட்டார், யாருக்கும் உதவி பண்ண மாட்டார். இதெல்லாம் ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய உலகம் இது. அவர் பேசாமல் இருக்க இதெல்லாம் தப்பாது, சரிதானே சார்? அதெல்லாம் நியாயமா நல்லதா? யார்கிட்டையும் பேச மாட்டாராம், ஒழிச்சு இருந்து விடாரு, அதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ஸா? யாருக்கும் உதவ மாட்டார், அதெல்லாம் ப்ளஸ்ஸா? இல்லை இதெல்லாம் யார் சார் சொல்கிறது? எத்தனை எம்ஜிஆராக இருக்கட்டும், இப்போ விஜயகாந்தா இருக்கட்டும், அத்தனை பேர் மக்களோட மக்களாக பழகி அந்த அளவுக்கு வெளியில் வந்தாங்க. ஆமாம். ஆனால் இவர் யாரோடையும் பேச மாட்டார். இப்போ யார் கூட தான் பேசுவார் தெரியல. தனியாக இருந்து ஏதோ செவ்வறு கூடல இருந்து ஏதோ பேசுவாரா பழகுவாரா என்னன்னு தெரியல. நம்ம இப்போ எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த உலகத்தில் தப்பானவங்களையும் ஒரு நியாயப்படுத்த ஒரு கும்பல் இருக்கிறதுனால தான் நம்ம அந்த தற்கொலைகள் கமாண்டு போடுறதுக்கு கமாண்டு போடலாம், அவங்களே ஆள் வச்சு போடுறது. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க எல்லாரும், ஏங்க நம்ம சொல்கிறது இப்போவும் அவங்க தலைமுறைக்கு தான் நாமலாம் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் தலைமுறை அழிஞ்சு போயிடக்கூடாது. என் தலைமுறையில் ஒரு 2 குடும்பம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாநாடு தஞ்சாவூர் மாநாட்டில் போயிட்டு வந்தவங்களும் வழக்கு பதிவு பண்ணி 15 பேர் அரெஸ்ட்டு. அதில் 7 பேர் பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பசங்க, 2 பேர் காலேஜில் படிக்கிறாங்க, ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பையன், ஒருத்தனுக்கு வந்து மிலிட்டரியில் செலக்ட் ஆகின பையன். இப்படி இருக்காங்க பசங்க. அவங்க மேலே எஃப்ஐஆர் ஆகினா என்ன ஆகும்? பதறாங்க. அப்பா அம்மா எல்லாம் லாயரை கூப்பிடு, அவரை கூப்பிடு, இதை கூட எஃப்ஐஆர் ஆகிடக்கூடாதுன்னுட்டு. அப்போது கொஞ்சமாக சுய சிந்தனை வேண்டாமா? யாராவது வந்து ஹெல்ப் பண்ண வருவாங்களா? அவர் அதோடு போட்டு ஊற்றி மூடிட்டு ஓடிடுவார். உங்களுக்கு பிரச்சனைனா வருவார், எங்கள் அண்ணா அடுத்த நிமிஷம் வருவார், இந்த நிமிஷம் வருவார், அங்கே வருவார், சொல்லாமல் வருவார், சொல்லிட்டு வருவார்னு எதையா சொல்லிட்டு போகலாம். மேடையில் வருவாரா? எங்கே வந்திருக்காரா?
பல விஷயங்கள் நான் பார்த்தவங்கிற முறையில் எனக்கு தெரியும் சார், வரமாட்டார். சர்க்கார் படத்தில் என்ன எதுனாலும் பண்ணுங்க, என் ரசிகர்கள் எதுவும் பண்ணீங்களா நான் விட மாட்டேன்னாரு ஆடியோ ரிலீஸில். படம் ரிலீஸ் டைமில் பேனர் கிழிச்ச ஒரு பேனர் கிளிப்பு அது இது நடந்தோன்னா ரசிகர்களுக்கு அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. 35 பேர் அரெஸ்ட். இவர் டக்குனு அதுக்கு 2 நாளைக்கு முன்னாலே டெல்லிக்கு போகிறேன்ட்டு அங்கே போயிட்டேன்னு சொல்லிட்டு குளிமலையில் போய் இருக்காரு. இங்கே அவ்வளோ தீபாவளிக்கு படம் ரிலீஸாக அவ்வளோ அரெஸ்ட் ஆகி அங்கே உள்ளாவே அவங்க அப்பா அம்மா எல்லாருமே ஜாமீன் எடுக்க முடியாமல் அது எடுக்க முடியாமல் லாயரு ஏரில் அவங்க தீபாவளி கொண்டாட முடியல. இதுதான் அவங்க உண்மையான இதுதான் இந்த ஹீரோ. இதுதான். இதுக்கப்புறம் இவர் அங்கோடி வந்து எங்கே மேலேருந்து பொத்துட்டு வந்து பண்ணுவாரா? நீங்கள் திரும்ப நினச்சிட்டு இருக்கீங்கன்னா 28 ஆண்டுகள் அவர்கிட்ட உழைச்சவன் என்கிற முறையில் சொல்வேன். யாரை வேணும் தூக்கி குப்பையில் போட்டுருவார். அது யாராக இருந்தாலும் சரி. தாய்மாமன் எஸ் என் அவ்வளோ லிஸ்டி கூட சொல்லி, தாய்மாமன் எஸ் என் சுரேந்தராக இருந்தாலும் சரி, அவங்க சித்தி சீலாவாக இருந்தாலும் சரி, சேவியர் பிரிட்டோ ஆரம்ப காலகட்டத்தில் அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ பெரிய தொழில் பண்ணி வளர்ந்தவர். ஆரம்பத்தில் அவர் தான் நிறைய ஃபைனான்ஸ் பண்ணவர் படங்களுக்கு. இதெல்லாம் சொன்ன உடனே இதெல்லாம் நீ யார் சொல்கிறதுக்குப்பா? நான் சொன்னதானடா உனக்கு தெரியும். நீ இல்லைன்னா தவறு புதக்குழிக்குள்ள விழுந்துறாங்கிறதுக்கு தான் உனக்கு சொல்கிறேன். உனக்கு தான் அட்வைஸ் பண்ணுறேன். நான் தப்பிச்சு போயிடுவேன். எனக்கு உழைக்க தெரியும், கஷ்டத்தில் எல்லாம் தெரிஞ்சுட்டு நான் போயிடுவேன். ஆனால் நாளைக்கு இந்த தலைமுறையில் உள்ளவன் பல குடும்பத்து கூட இன்றைக்கும் தொடர்பில் இருக்கேன். பல ரசிகர் மன்றத்தில் உள்ளவங்க. ஏன்னா நான் போட்ட ஆட்கள் பல கிட்டத்தட்ட 300 ரசிகர் மன்றத்துக்கு மேலே நான் ஒவ்வொரு ஊராக போய் தொடங்கி வச்சவன். அத்தனை குடும்பத்தில் உள்ள மனைவிமார் என்கிட்ட பேசுவாங்க. உறவு இன்னும் போயிட்டுருக்கு. அப்போது அந்த குடும்பங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அவங்க வாழ்க்கையோ போச்சுன்னா யார் சார் பொறுப்பு? அதானே. நீங்கள் ஏதாவது ஒரு இதுன்னா நான் பார்த்துக்கிடுறேன், வேலை வாய்ப்பை நான் வாங்கி தரேன், இல்லை உங்களுக்கு அந்த போலீஸ் கேஸை நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி தரேன், எதாவது பண்ணுவீங்களா? அது செய்யணும். எவன் எக்கேடு போனாலும் சரி, யார் என்னென்னு போனாலும் சரி, பேச்சு மட்டும் உங்களில் உங்கள் விஜய்னு பாட்டு பாடித்தா எவனோ எழுதி தரான். பாட்டு இட்டு உன்னை பற்றி புகழ்ந்து பாடணும்னா எல்லாம் அவன் பாடிட்டு தெரியும். இப்போ ஒரு பாட்டு எப்போ பார்த்தாலும் அதையே போட்டுட்டு இருக்கான். ராவன் அண்ணா ஏதோ ஒரு ஒத்தைக்கு ஒத்த யமன்டா ஏதோ ஒரு பாட்டு, ஏதோ படித்து கிழிச்சிடுற மாதிரி. என்னத்தை கிழிச்சிருக்கே இது வர ஒரு பாட்டு? இப்போ ஜனநாயகன் அவன்தான் ஜனநாயகன். என்ன ஜனநாயகன் ஓட்ட என்ன ஜனநாயகம் இருக்குது? இப்போ இன்றைக்கி ஒரு 50 வேட்பாளர்களோடு ரெடி பண்ண முடியல திரு விஜயால் தாவேக்கானால அப்படிங்கிறாங்க சார். இப்போவும் சொல்கிறேன் சார், ஒரு பெரிய விஷயத்த உண்மையாக சொல்கிறேன். தயவு செய்து இப்போ கூட நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்துக்கிடுங்க. இந்த மக்களோ யாரோ உங்களை அங்கீகரிக்க போகிறது கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் உண்மைகள் தெரிஞ்சிட்டு இருக்கு. எல்லாம் முட்டாள்கள் கிடையாது. எல்லாம் கூட்டம் வருதுங்கிற கூட்டம் வர்றது சிவாஜி சாருக்கு வராத கூட்டம் கிடையாது, சிரஞ்சீவி சாருக்கு வராத கூட்டம் கிடையாது, பாக்யராஜ் சாருக்கு வராத கூட்டம் கிடையாது. எல்லாருக்கும் கூட்டம் வரும். ஒரு நடிகரை பார்க்க கூட்டம் வரும். அதில் எல்லா கட்சியில் உள்ளவங்களும் வருவாங்க. ஒரு நடிகர் வந்திருக்காருன்னா பிஜேபிக்காரனும் வருவான், திமுக காரங்க ஒரு எதிரி தீய சக்தின்னு சொல்கிற திமுகவில் தான் வருவான். காரணம் விஜய் வந்திருக்காரு பார்த்துட்டு வந்துடுன்னு வருவான், எல்லாம் வருவாங்க. ஆனால் இதெவ்வளோ உனக்கு ஓட்டாயிடும், இதெவ்வளோ ஆதரவு அலை, அவருக்கு அப்படி அலை இப்படி அலைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பான இடத்துல போய் மாட்ட போகிறீங்க. அதிமுக வெற்றியை தீர்மானிக்கிறது விஜய் தான் அப்படிங்கிறாங்களா சார்? அதான் சொல்கிறேன். எல்லாம் அவங்களே ஒரு இதை எடுத்து இப்போ போஸ்ட் போடுவாங்க, அவங்களே கிரியேட் பண்ணி வீடியோ போடுவாங்க, எல்லாம் போட்டு சார் ஏமாத்து சார் பம்மாத்து சார். அத்தனையும் நடிப்பா கோபால் அந்த படத்தில் கேட்குற மாதிரி அவ்வளோ நடிப்பு. அது வரைஞ்சிற மாதிரி உள்ளே வந்த உடனே அத்தனை தேசிய சக்திகள் வருது, அத்தனை கட்சிகளும் எங்கள் கூட இணைஞ்சிருவாங்க. என்ன இதெல்லாம் சொல்லி பொய் தகவலாக பொய் நியூஸுகளாக கொடுத்து நம்ப வைக்கிறாங்க சார். நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜனநாயகன் படத்துக்கு அஜித் போகிறார், நண்பருக்காக கடைசி படத்துக்கு போகிறான்னு எவ்வளோ நியூஸ் போட்டு ஃப்ளாஷ் பண்ணிட்டுருக்கீங்க. ஆமாம், போனாரா ப்ரொமோஷனுக்காண்டி? அவ்வளோ வரும். அது ஒரு வாரான்னு நினச்சி கொஞ்சம் ஒரு போக நினச்சவன. அப்போ ஏமாத்து எதுக்கு உங்களுக்கு? அந்த ஏமாத்து புத்தி எவ்வளோ பெரிய திருட்டுத்தனம் அதுக்கு பேர். அப்படி ஒரு பப்ளிசிட்டி பண்ணி அஜித் பண்ணியிருக்காரா, இது வர விஜய் இந்த ரஜினி பண்ணியிருக்காரா, கமல் பண்ணியிருக்காரா, எந்த நடிகர் அப்படி பண்ணியிருக்காங்க? அந்த திருட்டுத்தனமான ஒரு பப்ளிசிட்டி எதுக்குன்னு கேட்குறேன். வந்ததா வரல சார், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அவரு நண்பன் படத்துக்காக அவர் கடைசி படத்துக்கு எந்த விழாவுக்கு போகாத அஜித் கலந்துக்க போறாரு, கிளம்புறாரு, செய்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு ஒரு கூட்டம் வருவாங்க இல்லையா, அஜித் வராருன்னுட்டு. அப்போ வரல இல்லையா? இப்போ வராமல் இருக்குக்கு யார் பதில் சொல்றது? இல்லை தலைமையே பண்ணுறாரா? இப்போ விஜய் இது மாதிரி பப்ளிசிட்டி யார் பண்ணுறது சொல்லுங்க? அவர் சார் இவர் வாராருன்னு சொல்லி நியூஸுகள் வருது இல்லையா, யாரு? நீ சொல்லாமல் எப்படி பண்ணுவாங்க? நீ செய்தா என்ன, உன் கூட இருக்கவும் செய்தா என்ன? தப்பு தானே சார், அப்படி பண்ணக்கூடாது சார். மக்களை இப்போவுமே இவ்வளோ ஏமாத்துனீங்கன்னா நீங்கள்லாம் வந்து சொல்கிறீங்க நாங்கள் வந்து அப்படி ஆட்சி இருக்கோம் இப்படி இருக்கோம், நாங்கள் இப்போவுமே இவ்வளோ ஊழல்களும் இவ்வளோ தவறுகளும் யாருக்கும் பயப்படாமல் செய்கிறீங்க. ஓப்பனா திரிசா கூட்டிட்டு ஒரு கல்யாணத்துக்கு வராரு. எவ்வளவு பல நடிகர்கள் இயக்குநர்கள் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிச்சா உடனே அவங்க மேல திரிசா பாயிறாரு. இவ்வளவு இடத்துக்கு நீங்க போறீங்களா? நான் சொன்ன மாதிரி ஏஜிசி வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போகண்டான்னு சொல்லலை. நம்ம அந்த ஜெகன்மோகன் ரெட்டி வீட்டுக்கு போகிறீங்க, பணக்காரனி போங்க. நம்ம ஜேபிஆர் வீட்டுக்கு அவங்க சொந்தக்காரனோடனே அவங்க பணம் அதிகமாக இருக்குன்னோடனே காலேஜெலாம் நிறைய நடத்துகிறோம், நல்ல பெரிய பணக்காரங்களோட அங்கே போகிறீங்க, சரி போவாங்க. ஏதாவது உங்களுக்காக வந்த உழைச்ச ஒரு ரசிகர் மன்ற தலைவர் வீட்டுக்கு சார் சஜி அந்த சாவுக்கே போலியே சார். ஆமாம், சஜிங்கிற ஒரு பையன் அவ்வளோ கடினமாக உழைச்சான் பாண்டிச்சேரியில். அவனுக்கு பிடிக்கல, கூட இருந்தவனுக்கு யாருக்கு? புசிக்கு.
புஷின்ட்டு ஒரு பெரிய ஜாம்பான் உலக மகா சித்தர் வித்தகர், அவர் உள்ள விட்டதே தப்பு, நாங்கள் செய்த தப்பு. அதெல்லாம் நானும் சந்திரசேகர் சார் செய்த தப்பு. அதெல்லாம் உள்ள வரக்கூடிய ஆளா சார்? அவெல்லாம் ஒரு அரசியலுக்கு வர ஆளா சார்? என்ன தகுதி சொல்லுங்க? புஷி ஆனந்துகிட்ட இப்படிலாம் ஒரு குவாலிட்டி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். எந்த குவாலிட்டி வச்சு சார் பொதுச் செயலாளர் போஸ்டிங் கொடுத்தாரு விஜய்? மீன் வாங்கிட்டு வருவார் சார், நல்ல நல்ல மீன்கள் வாங்கிட்டு வருவார் பாண்டிச்சேரியிலேருந்து. நல்ல இறால் அப்படி இப்படின்னு மீன் வாங்கிட்டு வருவார் சார். வேறு சில விஷயங்களும் உண்டு. வேறு சில விஷயம் எப்படி சார்? எது அதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே அவங்களுக்கு சரி இப்படி ஒருத்தர் வாங்கிட்டு வர்றாருன்னு உடனே அவர் சந்திரசேகர் சார் யாராவது இப்படி வாங்கிட்டு வந்தால் அவருக்கு கொஞ்சம் பிடிக்கும். அந்த இதில் வந்தோடனே சரி ஒரு இது போட்டால் அதுக்கு அங்கே ஒரு 3000 ஓட்டு 4000 ஓட்டுலேயே அங்கே ஒரு தொகுதியில் ஏதோ ஒரு செய்தினான் உடனே அவர் ஒரு எம்எல்ஏன்னு நான் வேறு அந்த பாவத்தை செய்துவிட்டேன். அவர் எம்எல்ஏ, விஜய் ரசிகர் மன்றத்தில் ஒரு எம்எல்ஏ, ஒரு முதல் ஒரு உதயம் ஆகிட்டான் அப்படி இப்படின்ட்டு நியூஸை போட்டோடனே அவன் எனக்கு விஜய்க்கு தெரியாது இல்லையா, அவன் ஏதோ பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இவ்வளோ பெரிய பொறுப்பை கொண்டு கொடுத்தாச்சு. கஷ்டப்பட்டு அவருடைய இயக்கத்தை இப்படி வளர்க்கணும், அவர் அதை செய்தார், ஆட்டை கொடுத்தாரு மாட்டை கொடுத்தாருன்னு ஒவ்வொரு ப்ரொடியூசர்கிட்ட இந்த பணத்தை பிடுங்கி பாவங்கள்கிட்ட நம்ம வாங்கி ஒவ்வொரு விழாவுக்குள்ளேயும் அதையும் விஜய் அந்த பணம் கூட விஜய் எந்த காலத்துலையும் கொடுத்தே கிடையாது. நான் ப்ரொடியூசர்கிட்ட போய் கேட்பேன், சார் இப்படி ஒரு விழா நடத்துகிறோம், இவ்வளோ இது பண்ணால் பப்ளிசிட்டி படத்துக்கு வரோம் சார், அப்படி தான் அவர் கொடுக்குற மாதிரி எல்லாம் பண்ணி பின்ன இருந்த ஆட்கள் உனக்கு பலசாலிகள். அதாவது கர்ணன் இருக்கிறதால துரியதன் பயப்பட மாட்டாம்பாங்க. அதே மாதிரி நாங்கள் அப்படி இருந்தோம். நாங்கள் வந்ததிலிருந்து பாருங்கள், நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல செய்தி எங்கே பார்த்தாலும் சாவு வீடு, இளவு வீடு, கோர்ட்டு கேஸு. பார்த்தீங்களா 42 பேர் செத்துட்டானே, அவன் அங்கே ஓடிட்டான் சார், ஒருத்தன் மங்கட்டே சாரி ஓடிட்டாங்க சார், ஒருத்தன் 2 பேக்கை பிடிக்கிட்டு ஓடிட்டான் சார். இதெல்லாம் நியாயம் ஏற்படுத்துவாங்க. அவன் செய்துட்டான் இவன் செய்துட்டான். ஒரு மோசமான கும்பல் சார். எதிர்காலம் பயமாக இருக்குது சார். இருண்ட காலம் ஆகிடுமோ இந்த நாட்டுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வந்து என்ன நடக்குமோ. என்னைக்கா ஒரு நல்ல செய்திகள் நடந்தது, ஒரு நல்ல மங்களகரமான செய்தி நடந்ததுன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கலாம்? கிடையாது. ஒரு 100 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துட்டாரு, ஒரு 100 பேருக்கு தொழில் தொடங்க வசதி பண்ணி கொடுத்துட்டாரு, ஒரு 10 பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு, ஒரு 10 சின்ன பசங்களுக்கு படிப்புக்கு முழு செலவு ஏற்றுக்கிட்டாரு, இவ்வளோ வரை வாழ வச்சுருக்காரு. எங்கேயாவது இப்படிப்பட்ட ஒரு செய்தி, ஒரு சிறு தொழில் தொடங்க ஒரு முகாம் நடத்தியிருக்காரு. பொய்யான தகவலை சொல்லுவார் சார். ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். பாருங்கள், திடீர்னு பார்த்தீங்களா இரவு பாடசாலை தொடங்குகிறார் விஜய், கொட்டு எழுத்துல அவ்வளோ நியூஸாக கொடுத்துருவாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல இரவு பாடசாலை நடக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் இப்போ விளம்பரம் மட்டும்தான், விளம்பரம் படுத்தி மக்களை ஏமாத்துறது. பரவாயில்லையே விஜய் நல்ல மூளையோட வேலை பார்க்குறாரு. நானே இதை கேட்குறேன். இப்போ பயங்கர மூளைக்காரர் தான் விஜய். இரவு பாடசாலையில் நடத்துகிறாரு. எங்கேயாவது நடக்குவானு கேளுங்க. பெண்களுக்கு கம்ப்யூட்டர் பயிற்சி முகாம்னு ஒன்று தொடங்குறீங்க, எங்கேயாவது நடக்குதான்னு சொல்லுங்கள். நான் சவாலாகவே கேள்வி கேட்குறேன். இலவச சட்ட முகாம்கள் தொடங்கிருக்கு அப்படின்னீங்க, பயிற்சி முகாம்கள் தொடங்கியிருக்குன்னு சொன்னீங்க, எங்கேயாவது நடக்குதா சார்? எல்லாம் அறிக்கையோட முடிச்சிருந்தா? அறிக்கைன்னா இவர் பார்த்துக்கு டைம் எங்கே போய் பார்ப்பார் இவர்? அதை கண்கொத்தி பாப்பா கவனிக்கக்கூடிய அவங்க அப்பாவும் நானும் இருந்து செய்தோம் சார். நாங்கள் செய்தோன்னு சொன்னால் உண்மையிலிருந்து செய்தோம். எங்களெல்லாம் ஒற்றை மிதியாக முடிச்சு சாக்கடைக்குள்ளே தள்ளி விட்டுட்டீங்களே. சும்மா சமட்டி விட்டா கூட பரவாயில்ல, வெறும் சாக்கடைக்குள்ளே போட அந்த அரிச்சிட்டு போ நாத்தம் சாகு அப்படின்ட்டு. இப்போ எவன் பார்க்கக்கூடியவன் இருக்கான்? இப்போ எவர்கிட்ட எவ்வளோ படத்தை கொடுக்கலாம், எவங்கிட்ட பசம் இருக்கவன் பிடிச்சிருவனுக்கு ஒரு கமிஷன் எப்படி கொடுக்கலாம், எப்படி உழைச்சவனை எப்படி ஒற்றை மிதியாக மிதிச்சு கேவலப்படுத்தி வெளியே தள்ளலாம். ஒரு பொம்பளை நாங்கள்லாம் சொல்லலை, இது எல்லாம் சொல்கிறாங்க. பல இடத்துல கம்ப்ளைண்ட் இருக்குது. மதுரையில் ஒரு பெண் சார், பாவம் ஒரு பெண் வந்து அவங்ககிட்ட 15 லட்சத்தை பிடிங்கிருக்கான் ஒருத்தன், மாவட்ட செயலாளர். எதுக்கு சார் போஸ்டிங் போட்டு தரேன். கடைசியில் அந்த பொண்ணு பணத்தை வாங்கிட்டு வேற யாருக்கு போட்டு கொடுத்துட்டாங்க. தங்கபாண்டியன் ஒரு பேரே சொல்லுது. இதில் என்ன இருக்குது? எல்லாம் மறைச்சு எவ்வளோ காலம் 2 கோடியாமா சார் ஒரு சீட்டுக்கு? இப்போ 2 கோடியா? அது வீட்டில் வரணும். இது வந்து போஸ்டிங் கொடுத்துட்டு அந்த போஸ்டிங் வேற ஒருத்தர் கொடுத்துட்டாங்களா. அவன் மன உளைச்சல கடன் வாங்கி கொடுத்தவா சூசைட் அட்டன் பண்ணுறான். ஐயோ, என் பணத்தை எப்படியா வாங்கி தரங்க நீ கண்ணீர் விட்டு. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாம் நிறைய இதுலலாம் வந்திருக்கு, பொது தளத்துங்கள்லாம் வந்திருக்கு. எதுவுமே பொய் கிடையாது. அப்போது இதே 1-2 கேஸ் இல்லை சார், நிறைய கேஸுகள் ஓப்பனாக கேட்குறாரு சார் புஷியானது. ஆமாம், எல்லாம் ஒயிட்டில் கொடுங்க, எனக்கு கொடுத்து எனக்கு இருக்க தலைவர் தான் கேட்குறாரு. இதுக்கு அவர் கேட்குற மாதிரி இல்லை, தலைவருக்கு வேணும், பணம் செலவுக்கு வேணும் அப்படின்ட்டு. தலைவர்கிட்ட காசு இல்லையே சார். உச்சக்கட்டத்தில் இருக்குங்கிறார். உச்சக்கட்டத்தை எந்த உச்சக்கட்டம்னு தெரியல. இல்லை, பாவங்கள்ட்ட பணம் கொடுக்குறதா உச்சக்கட்டம். அவங்க இவ்வளோ நாளும் கேட்டால் நான் கரைபடாத கரங்களில் வர்றேன், ஊழல் பண்ணாமல் நான் வர்றேன், ஊழல் ஒழிக்க வரேன் அப்படிங்கிறாரு சார். ஊழல் எங்கூடி இருந்து இப்போவுமே ஊழலுக்கு ஊற்றுக்குன்னே தானே. அவ்வளோத்துலேயே பணம் கொடுங்கிறது, பணம் வாங்கினவங்களுக்கு பதவி கொடுக்காம அதை ஏமாத்துறது, டபுள் கிராஸ் பண்ணுறது. முதல்ல ஒழுக்கங்கிற என்ன சார்? இவ்வளோ காலம் வந்திருக்கேன், நீங்கள் ஒரிஜினலாக வாழ்ந்துருக்கீங்களா? எந்த படம் வரட்டும் பிளாக் டிக்கெட் விற்காமல் ஒரு படத்துக்கு உங்களுக்கு இந்த சம்பளம் வாங்க முடியுமா? 200 கோடிங்கிறீங்க, 200 கோடி ஒரிஜினல் டிக்கெட் வாங்க முடியுமா? அப்போது ஒரு ரசிகன் எப்படி செத்தாலும் பரவாயில்ல, ஒரு சாமானியன் தானே அவன் படம் பார்க்க வர ரசிகன் தானே. அவனுக்கு போய் இவ்வளோ பட்டனை தூக்கி வைக்கிறமே, சும்மா இல்லையா இது? 100 ரூபா டிக்கெட்டு 3000 கொடுத்து இப்போ கூட அவங்களுக்கு தான் பேசிட்டு பேட் கமெண்ட் தான் போடுவான். போட்டாலும் போடுடா, நீ என்ன வேணாலும் செய்யின்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னை விட அன்பு அவர் மேலே வச்சேன் உலகத்தில் ஒருத்தர் இருக்க மாட்டான். பாதிக்கப்பட்ட பிறகு தான் நம்ம இதை சொல்கிறோம். இவரால் இனி யாருக்கும் எந்த நல்லதும் நடக்காது.
மாட்டிக்கிடாங்கடா, உங்கள் பணத்தோட விட்டுட்டு நீங்கள் வந்து நடு ரோட்டில் நிற்பீங்க. இந்த பாருங்கள், ஒரு 6 பெற்றோர்கள் எப்படி அவங்க பிள்ளைகளுக்கு இப்போ எஃப்ஐஆர் போட்டோன்னா அவன் தான் துடிச்சிட்டு இருக்கான். வெளிநாட்டுக்கு போக முடியலன்னு அவன் அப்பா அம்மா தான் துடிப்பாங்க. அவங்க தான் லாயரை கூட போவாங்க. ஒரு பையன் பரீட்சை எழுத போனோம், பரீட்சை எழுத போகிறவனுக்கு எஃப்ஐஆர் உள்ளே விடுவாங்களா? காலேஜில் சேர்ப்பாங்களா? அப்போ அவன் குடும்பம் தான் நடு ரோட்டில் நிற்கும். இதை புரிஞ்சுக்கிடுங்கடானி தான் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கிடுங்கடா பார்த்துக்கிடுங்கடான்னு நம்ம சொல்கிறோம். நான் போக மாட்டேன், நான் இருந்தாலும் புதக்குழிக்குள்ளே தான் விழுவேன், மலையிலிருந்து பள்ளத்தாக்கில் விழுந்து சாவதான் செய்வேன், செத்துட்டு போய் எங்களுக்கு என்ன? உன் குடும்பம் தான் நடு ரோட்டில் நிற்கும். என் தலைவனுக்காக போய் நிற்பேன். தலைவன் என்ன செய்கிறோம் உனக்காக? ஏதாவது வருவானா? நான் உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் பால் வியாபாரம் பண்ணுற பாவம் சார், கணேசன் ஒருத்தர். இப்போ அந்த தஞ்சாவூரில் ஒருத்தர் பைக்கு எடுத்துகிட்டு காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டு இன்றைக்கி அடிபட்டு ஐசியூவில் இருக்காப்புல. யாராவது உங்கள் மன்றத்தில் இருந்தோ இல்லை டிவிக்கில் இருந்தோ யாராவது பார்த்து ஏதாவது ஒரு ஆறுதல் போய் சொன்னீங்களா? சொல்ல அவரே சொல்கிறார், வரமாட்டான், அவனை நம்பி போகாத, அவன் வரமாட்டான், நம்பாதேன்னு சொல்கிறேன். அதையும் மீறி போகிறேன், நான் என்ன செய்கிறது? இப்போ செத்து கிடக்க சாவ போகிறது என் பையன், உயிருக்கு உசலாடிட்டு இருக்கான். என்கிட்ட பணமும் இல்லை, கடன் வாங்கி எடுத்தாது நான் காவறேன். ஏன்னா நான் டெய்லி ஒரு 500 1000க்கு நான் போராடிட்டு இருக்கேன், பால் விற்கிறேன், என்கிட்ட யாவது பணம் அப்படிங்கிறாரு. அப்போ இப்படிப்பட்டவங்க பிள்ளைகளை வந்து எப்படியோ ஏமாற்றி எடுத்து நம்ம ரசிகனாக்கிட்டோம். ஆனால் அவங்க குடும்பம் இருக்குது, அவன் நாளைக்கு மாட்டினா என்ன? அவனை திடீர்னு வாங்குகிறோம், திடீர்னு மாநாட்டுக்கு வாங்குறோம், திடீர்னு கட் அவுட் வைக்கிறோம், திடீர்னு இது பண்ண வைக்கிறோம். அந்த குடும்பம் என்ன ஆகணும்னு என்னைக்கா நினைக்கிறீங்களா? இதுவாக மாற்று சிந்தனை. பிறர் குடும்பத்தை பற்றி யோசனை பண்ணுறது தானே சார் ஒரு நல்ல சிந்தனையாக இருக்க முடியும். கண்டிப்பாக பிறர் குடும்பங்கள் வளர்ந்தால் தானே சார் நீ ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியும். உன்னுடைய மாநாட்டுக்கு வரவங்கெல்லாம் உன் உயிர் இல்லை, நீ உன் உயிர்னு தானே சொல்கிற. என் தாய் மாமா, அந்த மாமா, இந்த மாமான்னு சொல்லிட்டு அங்கே வர உன்னை நம்பி வருகிறவர்களாம் யார்? ஒரு தலைவனை நம்பி வரவங்கெல்லாம் உன் உயிர். ஆனால் அங்கே 40-42 பேர் இறந்து போன உடனே என்ன அடிச்சுட்டு ஓடுற? எல்லாம் கேட்டவங்கள அவ்வளோத்தையும் பரட்டி குத்தி தள்ளிட்டுல ஓடுறீங்க. சரி, வரும்போது 7 மணி நேரம், போகும்போது 2 மணி நேரத்தில் போயிட்டாரு. போயிட்டு அங்கே நடந்த சம்பவங்கள் எவனும் எல்லா உயிருக்கும் நம்ம பொறுப்பு. நம்ம தமிழ் என்ன தேடி வந்தவங்க, நம்ம ரத்தம் எல்லாரும் அங்கே இருந்து அவங்களுக்கு என்ன செலவோ நம்ம பார்க்கணும். அவங்க கூட நீங்கள் இருக்குன்னு யார்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கூட இருக்கவங்க 15 பேருக்கு எல்லாம் ஃபோன் ஆப்பட்டு எந்தாலும் ஓடணும்னு தெரியாது. இதுக்கு பேர் என்னன்னு நினைக்கிறீங்க? கேட்டால் போலீஸ் சொல்லிட்டான், அவன் சொல்லிட்டான், இவன் சொல்லிட்டான், இப்படியே பழி போடுறது. யார் சொன்ன என்னடா நாங்கள் இங்கே தான் இருப்போம், எங்களை தேடி நாங்கள் நடத்தின மாநாடு இல்லை எது? எங்கள் மாநாடு, எங்களுடைய ரசிகர்கள், எங்களுடைய தொண்டர்கள். நாங்கள் இங்கே அந்த 30 சொல்லணுமா சொல்லக்கூடாதா? கண்டிப்பாக சொல்லணும். நீங்கள் ஏன் ஓடுனீங்க? இல்லை, எனக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிறாரு சார். சம்மந்தம் 15 நாள் எதுக்கு ஆஃபீஸும் முடிறீங்க? 15 நாள் நீங்கள் அவுட் ஆஃப் இந்த எண் உபயோகத்தில் இல்லைன்ட்டு வருது. எப்படி வந்தது? ஆதவர்ஜன பெரிய வளர்ந்து பெரிய ஹீரோ மாதிரி இருக்கிறாரு. எங்கே போனார்? தொட்டுப்பார் மோதிப்பார்லாம் அங்கங்கே சவால் விடுறாரு இல்லையா? என்ன 2 மாதத்தில் நாங்கள் போலீஸ் எல்லாம் எங்கே கண்ட்ரோல் வந்துடுன்னு சவால் விடுறீங்க இல்லையா? எங்கே ஓடுறீங்க? நீங்கள்லாம் ஆபத்தானவர்கள், இந்த மக்களுக்கு எதிரானவர்கள், இந்த தமிழ் சமுதாயத்தை அழிப்பதற்கென்று வந்திருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள்லாம் உள்ள வரதை எந்த காரணம் கூட விட மாட்டோம். நாங்கள் பிரச்சாரத்தில் தீவிர பிரச்சாரத்தில் களமிறங்கி நாமெல்லாம் பண்ணுவேன். கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி சார், நன்றி.